ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே பூஜை vlog தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம என்னதான் முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாலுமே சில பல விஷயங்கள் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து டியூஸ்டே பூஜை vlog இல்லைங்களா? ஸோ நான் மண்டே அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, சும்மா டைம் இருக்கே போட்டு அப்ளை பண்ணி பண்ணுவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. துடைக்கிறேன் துடைக்கவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அது வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா வச்சு நான் தொடச்சி அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தேன். அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் போயிடுச்சு. அழுத்தி அழுத்தி தொடச்சதுல எனக்கு கால் வலியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால சபடம் போட்டு உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு பொறுமையாக கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நான் கோலத்தை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு சரி, எனக்கு அப்பப்போ மைண்டில் என்ன தோணுதோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நான் கோலம் போடுவேன். எனக்கு என்ன ஓகே, ரங்கோலினா ரங்கோலி, இல்ல நம்ம வந்து புள்ளி வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா புள்ளி வச்சு கோலம் போடுவேன். இல்ல எப்படி எனக்கு தோணுதோ, கோலம் போடுற டைம்ல எனக்கு எப்படி தோணுதோ அதை பேஸ் பண்ணி நான் கோலம் போடுவேன். கோலத்துல ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு போடுவேன் கோலம். நான் போடுற கோலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோலம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, உருளி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக உருளியில வந்து தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி, நல்ல தண்ணியை தான் நான் எப்போவுமே ஃபில் பண்ணுவேன். உருளியில பூ வைக்கிறதா இருந்தால் சில பேர் எப்படி வைப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் நான் உருளி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி ஃபில் பண்ணி தான் நான் வந்து வைப்பேன். சைட் பை சைட் ஆயிரம் தான் நம்ம பூஜை பண்ணாலுமே, மற்ற வேலைகள்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால சைட் பை சைடு வந்து சமையல் வேலையும் அது பாட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் பண்ணேன் நான். பருப்பு கடையல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பருப்பு கடையல், பொட்டேட்டோ ஃப்ரை. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எக்கு வந்து மசாலா போட்டு வறுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட் ஜூஸ் எல்லாம் எதுவுமே போடலை. தினமும் நட் ஜூஸே குடிச்சிட்டு இருந்தா வந்து போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால என்ன தினமும் இதே கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால அப்பப்போ எனக்கு தோன்றப்போ சில வேரியேஷன்ஸ் வந்து பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி நட் ஜூஸ் தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா? அதனால மோஸ்ட்லி நட் ஜூஸ் தான் காலையில் ப்ரிஃபர் பண்ணுவேன். டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாச்சும் நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். பட் இன்னைக்கு நட் ஜூஸ் நான் பண்ணவே இல்லை. டைரெக்டாக காஃபிக்கு போயாச்சு. இந்த காஃபி குடிக்கிற டைம் வந்தா மட்டும் இந்த சில பேருக்கு சிலதெல்லாம் பார்த்தா சந்திரமுகியா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வந்து ஒரு காஃபி அடிக்ட்டு. அடிக்ட்டுனா உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப 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 பயங்கரமான ஒரு காஃபி அடிக்ட். எனக்கு அந்த காஃபினா அவ்வளோ பிடிக்கும். நான் ஒரு அவ்வளோ பெரிய காஃபி லவர். அது ஏன்றது எனக்குமே இவ்வளோ நாள் தெரியல. பட் காஃபின்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பால் ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்துருச்சு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாவே எனக்கு ஸ்பாயில் ஆயிடும். அதனால ஒரு தடவைக்கு பல தடவை நான் வடிகட்டி தான் நான் காஃபி போட்டு குடிப்பேன். மற்றவங்க யாராச்சும் எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, இல்லைனா வந்து ஹோட்டல்ஸில் எங்கேயாச்சும் நான் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த ஏடு வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே என்னோட டேவை ஸ்பாயில் பண்ணிடும். ப்ளஸ் அன்னைக்கு ஃபுல்லாக நான் காஃபியே எடுக்க மாட்டேன். அந்தளவுக்கு அந்த ஏடு வந்து எனக்கு பிடிக்காது. மற்றபடி காஃபி பயங்கரமாக பிடிக்கும். காஃபி லவர். நான் போட்டு குடிக்கிற காஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் என்னை யாரும் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. சில பேருக்கு சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு காஃபி குடிக்கும் போது யாராச்சும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சந்திரமுகி வெளியே எட்டி பார்க்கும். அப்படியே அந்த மாதிரி வந்து வெளியே வரும். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆட போறாரு, அதனால யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் என்னை கலாய்க்க கூட செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காஃபி அடிக்ட் எனக்கு இருக்கு. பட் இப்போ கொஞ்ச நாளாக நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ நல்லது இல்லை. டாக்டர்ஸுமே வந்து இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ஏஜ் ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா? நமக்கும் வயசாகுது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் காஃபி கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நானும்
டே டு டே லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத தான் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம், இருக்கலாம். அது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. இப்படி நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதும் நெசசிட்டி இல்லை. பட் ஆனால் வந்து நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பூஜை பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் ஆனால் பூஜையா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல பூஜையா, அது ரொம்ப பெரிய லென்த்தி ப்ராசஸ். ஏற்கனவே ஒரு வீட்டில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. சமையல் வேலை, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்றது, டிஃபன் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறோம் அப்படின்றது சமையல் வேலை அப்படின்றது கிடையாது. சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது யாருக்குமே தெரியறதில்ல. சமையல் தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் லேடிஸ்க்கு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும், அது வெறும் சமையல் இல்லை, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் நம்ம பண்ணணும். அதெல்லாமே இருக்கிறதுனால ஓகே, நம்ம டியூஸ்டே பண்ணிக்கலாம், ஃப்ரைடே மட்டும் பண்ணிக்கலாம். சில பேர் ஃப்ரைடே மட்டும் பண்ணுறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பூஜை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய தான் விஷயங்கள் வந்து பண்ணாதான் பூஜை அப்படின்றதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து சிம்பிளா, ரொம்ப எளிமையா, ரொம்ப பூஜை பண்ண திருப்தி கிடைக்கணும். அதே நேரத்தில் டைம் கன்சப்ஷனும் அதிகமாக இருக்கக்கூடாது. சிம்பிளாக பூஜை பண்ணிட்டு நமக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தான் நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக் திங்ஸ் பூஜையில் என்ன, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பூஜை பாத்திரம்லாம் நீங்கள் தேய்ச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த த்ரூ அவுட் வீக்குக்கு நீங்கள் மறுபடியும் பூஜை பாத்திரம் விளக்கணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னோட பூஜை ரூம் கீழே இருக்கு, ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அதனால நான் கீழே தரையெல்லாம் வந்து டவல் போட்டு தினமும் துடைப்பேன். பட் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, பூஜா யூனிட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பூஜா யூனிட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் துடைக்கிற மாதிரி தினமும் துடைச்சிட்டு இருக்கணுன்ற நீடெல்லாம் இல்லை. ஸோ பேசிக்காக சில டஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊதுவத்தியோட டஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிராணி யூஸ் பண்ணீங்கன்னா அதோட டஸ்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும். மற்றபடி பூஜை ரூம்ல பெருசா டஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காது. ஸோ இது ஒன்று. ஸோ அதனால நீங்க வந்து அந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் பெருசா இருக்காது. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பிரசாதம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரசாதம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்றது இல்ல. வீட்டுல என்ன இருக்கும், இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரசாதமா எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா இன்னைக்கு டியூஸ்டே பூஜை vlog. ஆனா நான் டியூஸ்டே பூஜை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிரசாதமா ஒண்ணுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. என்கிட்ட ஆப்பிள் இருந்துச்சு வீட்டுல, சிம்பிளா ஆப்பிளை வச்சு நான் வந்து பிரசாதமா ஆப்பிளை வச்சு பூஜை பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, மாதுளம்பழம் வைக்கலாம், ஆரஞ்சு வைக்கலாம், நான் கொய்யா பழம்லாம் கூட வச்சிருக்கேன் என் பூஜையில. ஸோ அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, வெறுமே ரொம்ப சிம்பிள், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதை வச்சு கூட சிம்பிளா பூஜை பண்ணலாம். இல்லைங்க எதுவுமே இல்லை, போய் வாங்குறதுக்கும் டைம் இல்லை, நான் வாங்குறதுக்கும் மறந்துட்டேன் முன்னாடியே, இல்லை நான் காலையில ரொம்ப சீக்கிரமா பூஜை பண்ண கடை அந்த டைம்ல ஓப்பன் ஆகல, பிரச்சனையே இல்லை. டைமண்ட் கல்கண்டு எல்லார் வீட்லயும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டைமண்ட் கல்கண்டு வச்சு பூஜை பண்ணலாம். அதுவும் இல்லைங்க, எங்க வீட்டுல டைமண்ட் கல்கண்டும் தீர்ந்து போச்சுங்க. அப்ப எப்படிங்க பூஜை பண்றது? ரொம்ப 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 சிம்பிள். காஃபி, டீ யூஸ்வலா எல்லார் வீட்லயும் போடுவோம். சக்கரை இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் சுகர், இல்ல அப்படின்னா நாட்டு சக்கரை, ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா. ஒரு இனிப்பு வச்சா நல்லது. ஸோ அதுக்காக நான் இதை சொல்றேன். அந்த மாதிரி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி வைக்க பிடிக்கலன்னா, பாயாசத்துக்கு போடுற அந்த திராட்சை இருக்கும் இல்லைங்களா, ட்ரை கிரேப்ஸ், அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் சக்கரை, நாட்டு சக்கரை வைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் ரொம்ப காஷியஸா இருங்க. என்ன அப்படின்னா, பூஜை பண்ணி முடிச்ச ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த பிரசாதத்தை எடுத்து வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிடுங்க. தட் மீன்ஸ் காஃபி போடுறதோ இல்லை வேற ஏதாச்சும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா, நமக்குன்னே தொல்லை கொடுக்கறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எறும்பு வடிவேல. அவங்கெல்லாம் வந்து நம்ம பூஜை ரூம் அவ்வளோ கிளம்ஸி ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து சொல்றேன், அதை வந்து எடுத்துருங்க. மற்றபடி நீங்க பழம் வைக்கிறீங்க, இந்த ட்ரை கிரேப்ஸ், டைமண்ட் கல்கண்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க எடுத்துடலாம். இப்போ நான் இன்னைக்கு ஆப்பிள் தான் வச்சிருக்கேன் என்னோட பூஜை இதுக்கு பிரசாதமா. அடுத்தது பாத்தீங்கன்னா, விளக்குலாம் எப்பவுமே ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, சில பேர் வந்து தினமும் திரி மாத்திர பழக்கம் இருக்கும். மேபி அவங்களோட ஃபேமிலியோட ஹேபிட்டா இருக்கலாம், இல்ல புகுந்த வீட்டுல வந்து அவங்க மாமியார் இல்ல நாத்தனார் யாராச்சும் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை.
பூஜை பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், சிம்பிளா பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தான் எங்க மாமியாரும் சொல்லுவாங்க. எங்க பாட்டியுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து தினமும் திரி மாத்திரை பழக்கம்லாம் கிடையாது. திரி டேமேஜா இருக்கு, இல்ல வந்து நல்லா இல்ல, மாத்தலாம் அப்படின்னு நமக்கே தோணும்ல. அந்த மாதிரி தோணுனா மட்டும் தான் நான் வந்து திரியெல்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். இன்னைக்கு பஞ்சகவ்ய விளக்கு நான் ஏத்திருக்கேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால அது ஒரு விளக்கு வைக்கிறதுல பெருசா ஒன்றும் டைம் எடுக்க போறதில்ல நமக்கு. 1 to 3 செகண்ட்ஸ் மேக்ஸ் அவ்வளோதான் எடுக்கும். ஸோ அதனால அந்த பஞ்சகவ்ய விளக்கும் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா எதையுமே நான் வந்து இது பண்ணிக்கவே இல்ல. நான் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து விளக்கு ஏத்திருக்கேன், பூ போட்டிருக்கேன், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீப தூப ஆராதனை பூஜை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, தீப தூப ஆராதனை அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் தீபம், அடுத்த தூபத்துக்கு நான் எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஆராத்தி காமிச்சிட்டு, கடைசியா ஃபைனல் டச்சா நம்ம சாம்பிராணி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட்டா பூஜை வேலை செட் ஆயிடும். அவ்வளோதான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷலா பூஜை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணணும்னா என்ன மாதிரி பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெற்றிலை தீபம் போடலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டா ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கடவுள்கிட்ட வைக்கிற வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சரவண பவ கோலம் போட்டு 6 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றுனா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா முருகருக்கு உகந்த பிரசாதங்கள் அதெல்லாம் கூட நீங்க ரெடி பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, முருகருக்கு என்ன மாதிரி பிரசாதங்கள் பிடிக்குமோ அதை வந்து நீங்க வந்து நெய்வேத்தியமா வந்து கடவுளுக்கு படைக்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளோட ஹீரோ முருகர் தான். ஸோ அதனால நம்ம வந்து அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் இப்போ வந்து என்னோட வீடியோ கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, என் டிவியில வந்து முருகர் பிக்சர் வந்திருக்கும். முருகர் பாட்டு போட்டு விட்டுட்டே தான் நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இதுல வேற என் ஹஸ்பண்ட் இடையில என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. 90 to 95% அவர் தான் ஷூட் பண்ணுவாரு. அவர் இல்லாத டைம்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு ஒர்க்ல, இல்ல ஷூட் பண்ண முடியாதுன்னா அன்னைக்கு நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் ஃபேக்ட் தான். ட்ரூத் உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? ரியல் ஃபேக்ட் இதுதான். அப்படி இல்ல நான் வந்து கொஞ்ச நேரம் பிஸியா இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். மீன் வயல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னாருன்னா நானே வந்து எடுத்துப்பேன். நம்மளோட சப்போர்ட் கிம்பல் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வச்சு சப்போர்ட் பண்ணி நான் எடுத்துப்பேன். இதுல எப்பவுமே அவர் வந்து ரொம்ப காஷியஸா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் என்ன ஒர்க் பண்றாரோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னா, இது என்ன கொண்டை, சிங்கப்பூர் கொண்டையா, அந்த கொண்டையா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. மேடம் பண்றது பூஜை, ஆனா மேடம் என்ன கொண்டெல்லாம் போட்டுட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ஸ்வெட் ஆகுதுங்க, வெயில் சுத்தமா முடியல, காலையிலே பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. என்னால சரி என்னமோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணாலும் எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகும். வேலை சும்மா செஞ்சாலே ஸ்வெட் ஆகும், இல்ல பூஜைலாம் பண்ணும்போது பயங்கரமா ஸ்வெட் ஆகும். அதனால நீங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போங்க, எனக்கு கம்ஃபர்டபுள் என்னவோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இடையில வந்து அந்த கல்புரோலாம் காமிச்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து விட்டு அதையே பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கப்புறம் கேட்டாங்க, என்ன சாமி கிமி ஆடுவியோ அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா என்ன அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீயும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. கன்ஃபார்மா நிறைவேறும், அப்ப கண்டிப்பா உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்படியே அவர் கூட ஜாலியா பேசிட்டு நிம்மதியா சிம்பிளா பூஜை இதுவும் பண்ணிட்டு அடுத்து நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறத அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோட சிம்பிள் பூஜை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சிம்பிளாக அதே நேரத்தில் பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பூஜை பண்ணியாச்சு. உங்களுக்கும் பூஜை பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் ஆனால் டைம் எடுக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா டிலே பண்ணாதீங்க, யோசிக்கவும் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளும் பூஜை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.